நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 25, 2025 மகர ராசிக்காரங்களுக்கான இன்றைய பலாபலன்கள். மகர ராசிக்காரங்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் இந்த காலம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார், தேய்பிரை நோக்கி போயிட்டு இருக்கிறார். அதனால சில பேருக்கு ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பமும் பதட்டமும் பயமும் எதிர்மறையான சிந்தனைகளும் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பயப்படாதீங்க, ரொம்ப குழம்பாதீங்க. இன்னைக்கு எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய இந்த முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் நிச்சயமாக இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ முடிந்த வரைக்கும் ஒரு வாரம் கழித்து முறையாக உங்களுடைய பெற்றோர்கள், மனைவி, கணவன், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள், ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவங்ககிட்ட நல்லா விவாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு முடிவுமே எடுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள். அதே போல் குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பெண் பிள்ளைகள் மூலமாக பொருளாதார செலவுகள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இளைய சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான ஆடம்பரமான உடைகள், அணிகலன்கள், அதாவது ஜுவல்லரி வாங்கி தர்றது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் நீங்கள் பார்க்கு அந்த மாதிரி போகிறது, அதாவது சுற்றுலா போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீண்ட கால ஆசை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இன்றைய நாள் நிறைவேற்றலாம். அவர்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வீட்டுக்கு தேவையான சோஃபா வாங்குறது, புதுசாக டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, இல்லை பெண்களுக்கே உரிய அவங்களுக்கு தேவையான ஆடை அலங்கார பொருட்களை வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி பண்ணினீங்க அப்படின்னா பெண்கள் நிச்சயமாக மனசு சந்தோஷம் அடைஞ்சு உங்களுக்கு அந்த மிகப்பெரிய லாபங்கமும் சந்தோஷமும் இன்றைக்கி நினைக்கும். ஸோ இன்றைய நாள் மகர ராசிக்காரங்களுக்கு முழுக்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாயாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களோட பெண் குழந்தையாக இருக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டுட்டு நீங்களே உங்கள் கைப்பட அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுங்க. அது சின்ன பொருள், அதாவது சின்ன விலையாக கூட இருக்கலாம், குறைந்த விலையாக இருக்கலாம், அது ரொம்ப அதிகமான விலையாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. இன்றைக்கி ரொம்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சில பேருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோப குணம் அதிகமாக வரக்கு வாய்ப்புகள் உண்டு. கோபத்தில் அடுத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிடுவீங்க. ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப நுட்பமாக பேசி உங்களுடைய சீனியர் மேனேஜர்ஸு, கூட ஒரு டீம் லீடர்ஸு, உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களோட திறமையை பார்த்து உங்களோட உயர் அதிகாரிகள் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஓகேங்களா? 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய புகழ், கௌரவத்தில் ஏதாவது ஒரு இழுக்கு வரக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட பணிபுரியும் பெண்கள் கிட்ட ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத பேச்சு, சிக்கல்கள் ஏதாவது வரக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சில பேருக்கு காதல் கடந்த அமைப்புகள், உறவுகள், சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஆண் பெண்கள் இருவருமே, மகர ராசி பெண்களும் ஆண்களும் ரொம்ப கவனமாக காதல் விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப நல்ல கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் சில சிக்கல்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி.